Good morning to all students. Welcome to the C Programming Lab online class. Dear students, இப்ப நம்ம part A முடிச்சிட்டோம். நீங்க எல்லாரும் எல்லா வீடியோஸும் பார்த்திருப்பீங்கன்னு நான் பிலீவ் பண்றேன். One thing I want to say to you, எல்லாருமே உங்களோட வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு போடுற எல்லா வீடியோஸ், ரிவிஷன் வீடியோஸ் அண்ட் practical classes எல்லாமே உங்களால வந்து இமீடியட்டா பார்க்க முடியும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். வித் திஸ் இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து நம்ம பார்ட் பி ஸ்டார்ட் பண்ண போறோம். பார்ட் பில ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் டிஜிட்ஸ். டிஜிட்ஸ்ல நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு டிஜிட் எடுத்துட்டு ஏதாவது சம் நம்பர் எடுத்துட்டு அதை வந்து நம்ம சம் பண்ணலாம். சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஹேவிங் அ நம்பர் 1 to 5 அப்படின்னா இதுல வந்து என்னென்ன டிஜிட்ஸ் இருக்கு? 1ன்றது ஒரு டிஜிட், 2 வந்து செகண்ட் டிஜிட் அண்ட் 5 இஸ் த தேர்ட் டிஜிட். இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணலாம். 1 + 2 + 5 போட்டு அதனுடைய சம் கொடுக்கலாம். இதுதான் நம்ம இந்த எக்ஸசைஸ்ல செய்ய போறோமான்னு கேட்டாக்கா இதுவும் செய்ய போறோம். இதோட சேர்த்து இந்த டிஜிட்டை வந்து நம்ம ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ 1 to 5 இருக்கிறத we are going to print it as 5 to 1. ஓகே. அண்ட் தென் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும் பொழுது, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ரிவர்ஸ் பண்ணோம் அண்ட் தென் வந்து நம்ம சம்மேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அண்ட் த தேர்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்குது, டு கால்குலேட் தி நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து இந்த 1 to 5 அப்படின்றதுல நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்குது? 3 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ என்னுடைய இன்புட் வந்து 1 to 5 இருந்ததுன்னா எனக்கு 3 அவுட்புட்ஸ் வரும். 3 டிஜிட்ஸ்ன்றது வரும். அண்ட் தென் அந்த டிஜிட்ஸ் என்னென்ன அப்படின்னா 1 to 5 இதை வந்து ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். 5 to 1 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மூணையும் ஆட் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இது வந்து 3 டிஜிட் நம்பரா தான் இருக்கணும்னு கிடையாது. யூ கேன் கிவ் எனி டிஜிட் நம்பர். ஓகே ரைட். ஸோ டு ரைட் அ C ப்ரோக்ராம் டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை, சம் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் அண்ட் டு பிரிண்ட் தி நம்பர் இன் ரிவர்ஸ் ஆர்டர். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளார போகலாம். இது வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸிகியூஷன் ப்ரொசீஜர் சொல்றேன். அப்பதான் உங்களால ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இன்க்ளூட் ஹெடர் ஃபைல்ஸ் கொடுத்தாச்சு. மெயின் ஃபங்க்ஷன் வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். இன்ட் n m 6 அண்ட் தென் கவுண்ட் ஈக்குவல் டு 0, சம் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு வேரியபிள் நம்ம 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். கிளியர் ஸ்கிரீன் பண்ணிடுறோம். யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்டீஜர் நம்பர் வாங்குறோம். என்டர் அண்ட் இன்டீஜர் நம்பர். scanf %d ampersand சொல்லும் போது user will be giving the number as, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன் 2343 ஒரு நம்பர் வந்து நான் இன்புட்டா கொடுக்குறேன். அது இந்த nல இருக்கிற இன்புட்டை எடுத்து நான் என்ன பண்றேன், mல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ m = 2343. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஹெட்டிங் கொடுத்துக்கிறோம். ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் n வந்து என்னது 2343 is அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சப்போஸ் யூசர் வந்து ஒரு நம்பர் தான் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இஃப் he or she give 0ன்னு வச்சுக்கோங்க. 0வா இருந்தாக்கா நம்ம அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது, அதுல டிஜிட்ஸ் கிடையாது. we can come out. ஓகே, 0ன்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்துடும். ஸோ 0வா இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 எடுத்த உடனே ஏதோ ஒரு டிஜிட் ஆவது இருக்குது. அப்ப கவுண்ட்ன்றது வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ற வேரியபிள். ஸோ நம்ம கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ண உடனே இப்போ வந்து கவுண்ட் வில் பி ஹேவிங் தி வேல்யூ ஆஸ் கவுண்ட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு இதுல வந்து நமக்கு வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய அவுட்புட்டு. நான் வந்து அதுக்காக உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கவுண்ட் வந்து 1 ஆயிடுச்சு. ரைட். அடுத்தது r = m mod 10. மாடுலஸ் ஆபரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ரிமைண்டர், ஒரு டிவிஷன்ல ரிமைண்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்ப mல என்ன வேல்யூ இருக்குது, 2343. சோ 2343 mod 10 ஈக்குவல் டு என்னது 3 இல்லையா? 234 into 10 வந்து 2340 வந்துரும். சோ ரிமைண்டர் வந்து 3. அப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து இந்த 3ன்றது rல வந்துரும். இப்ப ரிவர்ஸ்ல லாஸ்ட் டிஜிட் நமக்கு கிடைச்சிருச்சா பிரிண்ட் பண்றதுக்கு rல, அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றேன். சோ இப்ப 3ங்கிறது பிரிண்ட் ஆயிடும். இந்த 3 பிரிண்ட் ஆன உடனே எனக்கு ஒரு டிஜிட்டை நான் செப்பரேட் பண்ணி வாங்கிட்டேன் இல்லையா, அதை வந்து நான் சம் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லா டிஜிட்ஸோட சம் தான் வேணும். அப்ப சம்ல நான் ஏற்கனவே 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் r அப்படின்னு கொடுத்தா 0 + 3 = 3. இப்ப வந்து நமக்கு சம்ல 3ன்ற வேல்யூ வந்துடும்.
ரைட்டா? இப்ப எனக்கு இந்த 4 டிஜிட்ஸ்ல நான் வந்து ஒரு டிஜிட்டை ரிவர்ஸ் பண்ணிட்டேன், ஒரு கவுண்ட் எனக்கு வந்துருச்சு, ரிமைனிங் இருக்கிற 3 டிஜிட்ஸ் தான் எனக்கு தேவை. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த m ஓட வேல்யூவை மாத்திக்கிறேன். m ஈக்குவல் டு m mod, அதாவது சாரி டிவிஷன் 10 அப்படின்னு போடும்போது மாடுலஸ் will give you the remainder whereas division will give you the quotient. quotient என்னவா இருக்கும்? divide by 10 போடும்போது இந்த 234ன்றது quotientல வந்துருது. இப்ப வந்து m will be equal to 234. இந்த 234 எடுத்துட்டு இந்த while loopக்கு வருது. 234 is not equal to 0. அப்போ count equal to count plus 1 கொடுக்கும்போது now the value of count will become 2. countல ஏற்கனவே 1 இருந்தது இல்லையா, 1 plus 1 வந்து 2 ஆயிடும். இப்ப என்ன பண்றோம்? r equal to m mod 10. mல இப்ப என்ன வேல்யூ இருக்குது? 234 தான் இருக்குது. அப்ப 234 mod 10 அப்படின்னு வரும்போது என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 4 will be the answer. இப்ப rல வந்து நமக்கு 4ன்ற வேல்யூ வந்துரும். ஓகே, இப்போ printf percentage d r கொடுக்கும்போது இங்க வந்து 4 பிரிண்ட் ஆகும். ஏற்கனவே ரிவர்ஸ்ல 3 பிரிண்ட் ஆச்சு, இப்ப 4 பிரிண்ட் ஆகுது. இப்போ சம்ல வந்து நம்மளுக்கு 3ன்ற வேல்யூ தான் ஏற்கனவே இருக்குது. இப்ப இருக்கிற r வேல்யூ வந்து 4. அப்ப 3 plus 4 கொடுத்துட்டு equal to இப்ப சம்ல என்ன வேல்யூ இருக்கும்? 7 இருக்கும். ஓகேவாமா? ரைட். சோ நவ் ஆல்ரெடி m ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 234 தான் இருக்குது. சோ இப்ப m equal to m divided by 10 போடும்போது 234 divided by 10 will now become 23. Because நம்ம 4ஐயும் 3ஐயும் ஆல்ரெடி ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். இப்ப வந்து m ஓட வேல்யூ will become 23. Now again the while loop வருது. 23 is not equal to 0. அப்ப வந்து செக் பண்ணிட்டு count equal to count plus 1. countல ஏற்கனவே 2 இருக்குது. Now the 2 plus 1 will become 3. Right? இப்ப mல என்ன வேல்யூ இருக்குது? Exactly it is 23. So reverseல 23 mod 10 போகும்போது நம்மளுக்கு ரிவர்ஸ் வேல்யூ இப்ப ரிமைண்டர் வந்து 3 தான் வரும், 4 வராது. So 3 வந்து நமக்கு ரிமைண்டர் வந்துருது. ஓகேவா? அந்த ரிமைண்டர் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடுது. ஏற்கனவே வந்து 3 4 பிரிண்ட் ஆயிட்டு இப்ப நமக்கு அடுத்த 3 வந்து பிரிண்ட் ஆகுது. ஆல்ரெடி the value of sum is now 7. ஓகே, இப்ப sum equal to sum plus r சொல்லும்போது 7 plus இப்ப இருக்கிற டிஜிட் எது? 3. 7 plus 3 will be equal to 10. 10ன்றது வந்து இப்போதைக்கு சம்ல ஸ்டோர் ஆயிடுது. ஓகே, அந்த லாஸ்ட் ஒன் m is now equal to 23. 23 divided by 10 கொடுக்கும்போது m ஓட வேல்யூ 2 ஆயிடுது. இந்த 2 வந்து நம்ம செக் பண்றோம். 2 is not equal to 0. Yes, it is not equal to 0. அப்ப கவுண்ட்ல ஏற்கனவே 3 இருக்கிறது. 3 plus 1 வந்து நமக்கு 4 ஆயிடுது. இப்ப m ஓட வேல்யூ வந்து 2 தான். So 2 mod 10 அப்படின்னு சொல்லும்போது 2 வந்து 10ஆல டிவைட் ஆகாது. ஸோ அப்படியே நமக்கு ரிமைண்டர் வந்து 2ங்கிறதே வந்துடும். ஸோ ரிவர்ஸ் டிஜிட்ஸ்ல now we will be getting the 2. இந்த 2 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, சம்ல வந்து ஏற்கனவே 10 இருக்குது. இந்த 10 கூட இப்ப இருக்கிற r வேல்யூ வந்து 2. அப்போ 10 plus 2 will be equal to 12. ஓகேமா? ஸோ அடுத்தது 2 mod, அதாவது டிவைடட் பை 10 கொடுக்குறோம். டிவிஷன்ல வரும்பொழுது 0 தான் கோஷன்ட், பிகாஸ் 2 is less than 10. ஓகேவா? இப்ப வந்து m ஓட வேல்யூ 0 ஆயிடுச்சு. இப்ப m ஓட வேல்யூ 0 ஆகும்போது இங்க வெளியில வரும். இப்ப நமக்கு சம்ம வந்து பிரிண்ட் பண்ணுது 12ன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் டிஜிட்ஸ் இதுல வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடுது. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்றது வந்து இந்த கவுண்ட்ன்றது நெக்ஸ்ட்ல பாருங்க. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து கவுண்ட்ன்றது நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, சோ இங்க வந்து நம்ம 2543ன்ற நம்பர் எடுத்திருக்காங்க. ஐ ஹவ் டேக்கன் ஹியர் 2343. சோ நோ ப்ராப்ளம். இங்க 2543 எடுத்திருக்கோம். 2543 ஓட ரிவர்ஸ் ஆர்டர் வந்து 3452. இதை வந்து ஆட் பண்ணும்போது 14 கிடைக்குது. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 4 கிடைக்குது. ஓகேமா? ஸோ திஸ் இஸ் பிளேயிங் வித் த டிஜிட்ஸ் அல்லது ஒர்க்கிங் வித் த டிஜிட்ஸ் அப்படின்றது. நம்ம இதுல 3 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பண்றோம். எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கால்குலேட் பண்றோம், சம் பண்றோம், அந்த நம்பரை வந்து நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்றோம். அதோட டீடைல்டு எக்ஸிகியூஷன் எப்படி நடக்குதுன்றத நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நவ் லெட் அஸ் கோ டு த சி மோட்ல வந்து நம்மளுக்கு அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். யூ சி ஹியர், இது எல்லாமே வந்து ப்ரோக்ராம்ஸ். இதுல அதே ஆஸ் யூஷுவல் த சேம் ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அதே ப்ரோக்ராம். ஸோ சிஎல்ஆர், எஸ்சிஆர், கெட் சிஹெச் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். ஒன்லி திங் இந்த இடத்துல வந்து இந்த கெட் சிஹெச்சை நம்ம கிளாரிட்டிக்காக கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் வந்து கம்பைல் பண்றேன். Alt F9 கொடுக்குறேன். நோ எரர்ஸ் ஆர் தேர்.
Now I am going to run the program. Control F9 கொடுக்கிறேன். Enter an integer number. நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்த 2343 கொடுப்போம் நம்ம. ஓகே. So reverse order வந்து பாருங்க 3432. Sum of digit வந்து 12. Number of digits வந்து 4. Okay ma. So this is the actual C output. நம்ம வந்து செஞ்ச ப்ரோக்ராமினுடைய C output வந்து இதுதான். Hope you all understand students. இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் பிலீவ் பண்றேன். Because I have given you both program explanation, execution கொடுத்திருக்கேன். அதே சமயத்துல I have also given you the complete program execution in MS-DOS also. Hope you all enjoyed this video. Thank you students.